மித்ரன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஹெவியாக விழுந்திருக்கு. 700-600 பாயிண்ட்ஸ் விழுந்து 23,000 கிட்ட போயிட்டு 23,700 கிட்ட போய்கிட்டுருக்கு. ஸோ இதுதான் நல்ல டைம். ஸோ பேனிக் ஆகாமல் மார்க்கெட்டை இறங்க இறங்க பொறுமையாக உங்களுக்கு பிடிச்ச நல்ல கம்பெனி, நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி என்ன வாங்கினேன்னா சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம், எக்ஸைட், டாடா மோட்டர்ஸ், அது இல்லாமல் மாஸ்டெக், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போட்டிருக்கேன். இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. என்னுடைய சன்னுக்காக க்ரியேட் பண்ண இன்னொரு போர்ட்ஃபோலியோவில் கெயில் வந்து ரொம்ப நல்ல சீப் வேல்யூவில் கிடைக்கிது. டிவிடெண்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இது வந்து அவனுடைய கண்டினியூஸாக ஐடி பீஸ்லேயும் ஜூனியர் பீஸ்லேயும் மந்த்லி ஒன்ஸ் சிப்பு போய்கிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த 2 சிப்பு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஆர்டர்ஸில் போட்டு பெண்டிங்கில் இருக்கிறது ஹுண்டாய், ரெப்கோ ஹோம், டாடா பவர், டிசிஎஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் கேபிஐடி டெக்னாலஜிஸ். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் உங்களுடைய அனலைசிஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாங்குங்க. உங்கள் கிட்ட ஒரு 10,000 ருபீஸ் இருக்குன்னா 10 டேஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி மார்க்கெட் எப்பப்போ இறங்குதோ மந்த்லி அந்த 1000 10 டேஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் கிட்ட 1 lakh per month இன்வெஸ்ட் பண்ணலான்னா 10 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி டிப்பில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி த அப்ரோச் ஐ எம் ஃபாலோவிங். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.